இந்த வீடியோல ட்ரிகோனோமெட்ரியோட கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே. இப்போ தீட்டா லைஸ் இன் விச் குவாட்ரண்ட்னு கேட்போம். தீட்டா லைஸ் இன் விச் குவாட்ரண்ட். ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே. இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எல்லா இடத்துலயும் ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரும். இந்த இடத்துல இது பாசிட்டிவ், இதுவும் என்னது பாசிட்டிவ். இந்த இடத்துல இது நெகட்டிவ், இது என்னது பாசிட்டிவ். இந்த இடத்துல இது நெகட்டிவ், கீழே என்னது நெகட்டிவ். இந்த இடத்துல இது பாசிட்டிவ், இந்த இது பாசிட்டிவ், இந்த இது நெகட்டிவ். ஓகே. இப்போ ஒவ்வொரு இதுலயும் டீட்டா எழுதுவோம். சைன் டீட்டா சீக்வல் ஆப்போசிட் பை என்னது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் ஒவ்வொரு ட்ரையாங்கிள் எடுத்து தனித்தனியா இந்த இடத்துக்கு இந்த ட்ரையாங்கிள், இந்த இடத்துக்கு ஃபுல்லா இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஓகேயா? ஹெச் பாசிட்டிவ். இந்த ஹெச் எல்லா இதுலயுமே என்னதான் பாசிட்டிவ். இங்கேயும் இந்த கோடு என்னதான் பாசிட்டிவ், இங்க இந்த கோடு என்னதான் பாசிட்டிவ், இங்க இந்த கோடு என்னதான் இங்க அந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். ஆப்போசிட்டும் பாசிட்டிவ், ஹைபோடென்யூஸ் பாசிட்டிவ். காஸ்ட் எழுதுன்னு வச்சுக்கோங்க. அட்ஜசன்ட் என்னது பாசிட்டிவ், அட்ஜசன்ட் இதான். அட்ஜசன்ட் இது வச்சு இது இந்த இடம் இந்த ஏ அட்ஜசன்ட் பை ஏ பை ஹைபோடென்யூஸ் என்னது பாசிட்டிவ். ஓகே. அடுத்து என்ன வந்து டீட்டெயிலாக எழுதுனா டேன் டீட்டா எழுதலாமா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது பாசிட்டிவ், அட்ஜசன்ட் என்னது பாசிட்டிவ். இது மூணு பாசிட்டிவ் வந்ததால இந்த இடத்துல எல்லாமே என்னதுதான் பாசிட்டிவ். ஓகே. அடுத்து இதெல்லாம் கொசிகட் டீட்டா வந்து சைன் டீட்டாவோட சேர்க்கிறீங்க, அதுவும் பாசிட்டிவ். அடுத்து டேன் டீட்டா வந்து யாரோட தலைகீழே காட் டீட்டாவோட தலைகீழ். காட் டீட்டா சீக்வல் டு 1 பை டேன் டீட்டா. அடுத்து சீக்கன் டீட்டா சீக்வல் டு 1 பை காஸ் டீட்டா. காஸ் டீட்டா எந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சைன் டீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் போகும் வெளியே வர ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த இடம் பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது என்னது பாசிட்டிவ். இது ஹைபோட்டென்யூஸ், இது ஆப்போசிட், இது என்ன சைன் டீட்டா நான் எழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ், அப்போசிட் பிளஸ் ஹைபோட்டென்யூஸ் என்னது பிளஸ். இதே காஸ் டீட்டா எழுதுன்னு வச்சுக்கோங்க. அட்ஜசன்ட் பை ஹைபோட்டென்யூஸ், அட்ஜசன்ட் என்னது நெகட்டிவ் பை ஹைபோட்டென்யூஸ் என்னது பாசிட்டிவ், இப்போ நெகட்டிவ். இதே டேன் டீட்டா எழுதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் என்னது பாசிட்டிவ், டேன் டீட்டா என்னது நெகட்டிவ். ஓகே. இங்க சைன் டீட்டாவும் அதோட தலைகீழான கொசிகன் டீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ். மீதி வந்த என்ன டீட்டா வந்தாலும் இதுதான் நெகட்டிவ் வரும். அது எந்த குவாட்ரண்ட்? இந்த இடம். ஏன் இந்த இடத்துக்கு இது இந்த ட்ரையாங்கிள தனியா உடச்சு வச்சு பாசிட்டிவ், இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட், இது என்னது. இந்த இடத்துல tan theta எழுதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது நெகட்டிவ், அட்ஜசன்ட் என்னது நெகட்டிவ். நெகட்டிவ் பை நெகட்டிவ் என்னது பாசிட்டிவ் மாறி. இதே காட் தீட்டா எழுதுன்னு வச்சுக்கோங்க. அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், அதுவும் என்னதுதான் நெகட்டிவ் பை நெகட்டிவ், அதுவும் என்னதுதான் பாசிட்டிவ். மீதி என்ன டீட்டா டேன் காட்ட தவிர மீதி என்னன்னாலும் இந்த இடத்துக்கு எழுதுவோங்க நெகட்டிவ்ல தான் வரும். ஒரு காஸ் தீட்டா எழுதுன்னு வச்சுக்கோங்க. காஸ் தீட்டா சீக்வல் டு அப்போ அட்ஜசன்ட் பை என்னது ஹைபோட்டென்யூஸ். அட்ஜசன்ட் என்னது நெகட்டிவ் பை ஹைபோட்டென்யூஸ் வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் பை பாசிட்டிவ் என்னது நெகட்டிவ். மீதி என்ன டீட்டா எழுதினாலும் நெகட்டிவ். இந்த இடத்த எழுதுறேன். இந்த இடத்துக்கு ட்ரையாங்கிள் இப்படி உடச்சு எழுதும். ஓகே. பிளஸ் மைனஸ் பிளஸ். இந்த இடத்துல இது ரெண்டும் தான் பாசிட்டிவ். காஸ் டீட்டாவும் அதோட தலைகீழான சீக்கன் டீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகே. இது என்னது இது என்னது இது என்னது. இப்போ காஸ் டீட்டா பாசிட்டிவ்னு பார்த்துக்கோங்க. காஸ் டீட்டா சீக்கன் அட்ஜசன்ட் பை அட்ஜசன்ட் பை என்னது ஹைபோட்டென்யூஸ். அட்ஜசன்ட் என்னது பாசிட்டிவ், ஹைபோட்டென்யூஸ் என்னது பாசிட்டிவ். அது பிளஸ். இப்போ இதே ஒரு tan தீட்டா எழுதுறேன்னு வச்சுக்கோங்க.
ஆப்போசிட் பை என்னது அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது நெகட்டிவ், அட்ஜசன்ட் என்னது பாசிட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னது நெகட்டிவ். அவ்வளோதான் விஷயம். இப்போ கொஸ்டினை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சோமா. சைன் டீட்டா ஈக்குவல் டு என்னது -1/√2. சைன் டீட்டாவோட ஃபார்முலா என்னதுப்பா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். அப்போ ஆப்போசிட் நெகட்டிவா இருந்து ஹைப்போட்டனியூஸ் பாசிட்டிவா இருந்து எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஆப்போசிட் நெகட்டிவா இருந்து ஹைப்போட்டனியூஸ் பாசிட்டிவா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, அப்ப தீட்டா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். புரிஞ்சு? ஓகே, இதான் சிம்பிளான வே ஆஃப் கோர்ஸ். ஓகே, அடுத்து ஒரு வேல்யூ பார்க்கணும். சைன் டீட்டா ஈக்குவல் டு -1/3. இது எந்த இடத்துல இருக்க போகுது? ஆப்போசிட் நெகட்டிவா இருக்கு, ஹைப்போட்டனியூஸ் பாசிட்டிவா இருக்கு. இது என்ன குவாட்ரண்ட் தான்? தேர்ட் குவாட்ரண்ட் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், tan theta is equal to -4/3. இது ஆப்போசிட், இது என்னது அட்ஜசன்ட். ஆப்போசிட் நெகட்டிவ் ஆகவும் அட்ஜசன்ட் பாசிட்டிவ் ஆகும் இந்த குவாட்ரண்ட் இருக்கு. 4 இதுல ஆப்போசிட் நெகட்டிவ் ஆகவும் அட்ஜசன்ட் பாசிட்டிவ் ஆகும். ஆப்போசிட் நெகட்டிவ் ஆகும் அட்ஜசன்ட் பாசிட்டிவ் ஆகும் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? ஃபோர்த் குவாட்ரண்ட். என்ன இடத்துல இருக்கு? ஃபோர்த்து. ஓகே, புரிஞ்சுட்டா? இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சின்ன ட்ரிக் போய் கேட்பாங்க. tan theta வந்து ஒரு 3/5 இருக்கு, நீ வந்து sin theta என்னன்னு கண்டுபிடி, அடுத்து cos theta என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. tan thetaக்கு நான் என்ன ஃபார்முலா போடுவேன்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போடுவேன். ஏன் ஆப்போசிட் அட்ஜசன்டோட வேல்யூ என்னது 5, ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 3ன்னு தெரியும். இதை வச்சு இந்த h² ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாமா? h² தெரியாது. ஏ ஸ்கொயர் என்னது 5² ப்ளஸ் இது என்னது 3² 25 ப்ளஸ் 9 h². h² is equal to 34. h is equal to root of 34. இப்போ sin theta எப்படி எழுதுவோம்? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ஆப்போசிட் எனக்கு எவ்வளோன்னு தெரியும்? 3ன்னு தெரியும். ஹைப்போட்டனியூஸ் என்னது இந்த கண்டுபிடிச்சாச்சு, ரூட் 34. இதே காஸ் தீட்டா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஃபார்முலானது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். அட்ஜசன்ட் எனக்கு என்னன்னு தெரியும்? 5ன்னு தெரியும். ஹைப்போட்டனியூஸ் என்னது? ரூட்டும். இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு சைன் தீட்டா என்ன காஸ் தீட்டா என்னன்னு கேட்டாலும் இப்படி நமக்கு செய்ய தெரியும். ஓகே, அடுத்த ஒரு சமயம் போயிருக்கோமா. இப்போ சைன் 17 டிகிரி ஈக்குவல் டு x/y கொடுத்து சைன் டீட்டா ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து வரைப்போம். இதுல இது ஆப்போசிட், இது ஹைப்போட்டனியூஸ், இது அட்ஜஸ்ட். இது 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனா இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 17 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. 17 டிகிரி இதுதான் அப்படின்னு பேஸா வந்து வைக்கணும். இதுதான் என்ன பண்ணணும்? பேஸா வந்து வைக்கணும். மாற்றி வைக்க. ஓகே, ஓகே, பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வராங்க. இது 90 டிகிரி. இந்த இடம் பேஸை வந்து என்ன பண்ணணும்? 17 டிகிரி வச்சுக்கோம். சம் ஆஃப் த த்ரீ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ வரணும்? 180 டிகிரி வரும். ஒரு இது 90, இன்னொரு இது 70. அப்போ என்ன வரும்? 107. மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 73 டிகிரி இருந்தால் தான் 180 டிகிரி வரும். இந்த இடம் என்னது? 73 டிகிரி. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் 17 டிகிரி மைனஸ் சைன் 73 டிகிரி கேட்குது. ஓகே, அப்ரோச் பண்ணலாம். இப்போ சைன் 17ஓட இது ஆப்போசிட்ல என்ன இருக்கு? எக்ஸ். ஹைப்போட்டனியூஸ் இதுதான் ஹைப்போட்டனியூஸ். ஒய்ன்னு போட்டுருங்க. ஆப்போசிட் என்னது? எக்ஸ். ஆப்போசிட் என்னது? எக்ஸ். அட்ஜசன்ட் கேட்டிருக்காங்க, அந்த இடம் தெரியாது. ஃபார்முலா என்னது? h² = a² + o².
எனக்கு ஏ ஸ்கொயர் தான் தெரியாது. ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஹெச் எவ்வளவு? ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் எவ்வளவு? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் என்னது? அப்ப இதுதான் எதோட வேல்யூ? இந்த இடத்தோட வேல்யூ. ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சீக்கன் 17 டிகிரி. சீக்கன் ஃபார்முலா என்னது? adjacent by hypotenuse. sin 73 டிகிரி ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை hypotenuse. ஓகேயா? இப்போதான் ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ இந்த 17 டிகிரிக்கு பிரச்சனையே கிடையாது. இதை பேஸ் ஆகவும் இதை ஆப்போசிட் ஆகவும் இதை ஹைப்போட்டனியஸ் ஆகவும் எடுத்து செஞ்சிடும். பேஸ் என்னது? adjacent என்னது? ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஹைப்போட்டனியஸ் எவ்வளவு? ஒய் போட்டுடலாமா? இப்போ சிக்கலே இந்த இடத்துல தான் இருக்கு. இது 73 டிகிரி. 73 டிகிரிங்கும் போது பேஸ் டில்ட் ஆகும். பேஸ் எதா மாறும்? டில்டா மாறும். பேஸ் டில்டா மாறும்போது இதை நான் திருப்பி விடுற கூட வரைஞ்சு இப்படி பேஸ் என்னதாகும்? டில்ட் ஆகும். இது என்னது? 73 டிகிரி. இது என்னது? 90 டிகிரி. இது என்னது? 17 டிகிரி. அப்ப இந்த இடம் என்னென்ன ஆயிரும்? இந்த இடம் என்ன ஆயிரும்? பேஸ் ஆயிரும். பேஸ் என்னது? எக்ஸ். இது என்னது? ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இந்த சரிஞ்ச சைடு. இப்போ இதுதான் இதுக்கு ஹைப்போட்டனியூஸ், இது அட்ஜசன்ட், இது என்னது? ஆப்போசிட். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கும். நான் இந்த ட்ரையாங்கிள் 73 டிகிரிக்கு எடுக்கும்போது இந்த லைன் பேஸா மாறிடுது. இந்த கோட விடுறோம் பார்த்தீங்களா? இந்த லைன் பேஸா மாறி. அப்ப இது பேஸா மாறிடுச்சு அப்படின்னா இது என்னதான் மாறிடும்? ஆப்போசிட் ஆகும். இது ஆப்போசிட் ஆகும். இன்க்ளைண்டா இருக்கிறது ஹைப்போட்டனியூஸ். ஆப்போசிட் என்னது? ரூட் ஆஃப் a square minus x square. Hypotenuse என்னது? y. Okay. Okay. புரியுதா? அடுத்த ஒன்றிதான் பார்த்து